ஆஃபீஸர், ஐபிஎஸ் ஆஃபீஸர், தோஸ் ஹூ ஆர் இன் அ சீனியர் பொசிஷன் டெல்லியில அவங்கெல்லாம் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, என்ன விஜய் வந்ததுனால நிலைமை மாறிடுச்சா? இன்னைக்கு டிடிவி தினகரனுக்கு குக்கர் சிம்பலை பர்மனண்டா அலாட் பண்ணிட்டாங்க, ரூலை அமெண்ட் பண்ணியிருக்காங்க. அது ஒரு பெரிய திருப்பம். எங்கெங்க ஹிந்தி டாமினேஷன் இருக்கோ அங்கெல்லாம் பேச போறாங்க. சவுகார் பேட்டையில வருவாங்க. தயாநிதி மாறன் முதல்ல ஹிந்திக்காரனா கூட்டு வந்து ஹிந்தியிலே போஸ்டர் அடிச்சார் பாருங்க. தயாநிதி மாறன் உனக்கு ஞாபகம் இருக்கும்? வாஜ்பாயும் கருணாநிதி அவர்களும் முரசொலி மாறன் இருக்கக்கூடிய புகைப்படங்கள் நிறைய கலெக்ட் பண்ணிருக்காங்க டெல்லியிலேருந்து வந்து. இப்ப அண்ணாமலை அவர்களுக்கும் வானதி சீனிவாசன் அவர்களுக்கும் ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கதா ஒரு தகவல் வந்துட்டே இருக்கு. அண்ணாமலை அவர்கள் வந்து கோவை நார்த் தொகுதி வந்து கேட்டு இருக்காங்க, கோவை வடக்கு தொகுதி கேட்டு இருக்காங்க. அந்த தொகுதியை தான் வானதி சீனிவாசன் அவர்களும் கேட்கறாங்க. அதனால ஒரு இழுபறி போயிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு செய்திகள் வந்துட்டு இருக்கு. என்ன சார் அதோட பின்னணி? இப்ப வானதி சீனிவாசன் தமிழ்நாடு டிஸ்கஸ் பண்றாங்கன்னா கோயம்புத்தூர் வச்சு நம்ம எழுந்து போயிடுவாங்க அந்த கூட்டத்தை. அப்புறம் வருவாங்க உள்ள. ராகுல் காந்தி கேரளாவில் இருக்கிறதுனாலதான் தமிழ்நாட்டுக்கு வரலன்ற ஒரு பொய் பிரச்சாரத்தை சொல்றாங்க. இன்னைக்கு அவர் அசாம் போயிருக்காரு ராகுல் காந்தி. ராகுல் காந்தி வந்து சிபிஎம் எதுக்குறாரு, ஆனா தமிழ்நாட்டில் வந்து ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். பேசு தமிழா பேசு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழக ஊடகங்கள் யாருமே இருக்காத ஒரு புதிய முயற்சியை நம்ம பேசு தமிழா பேசு சேனல் எடுத்துட்டு எலெக்ஷன் எக்ஸ்ப்ளோசிவ் அப்படின்ற நிகழ்ச்சி மூலியமா டெல்லியில இருந்து தமிழக சட்டமன்ற தேர்தல் மட்டும் இல்லாம அசாம், வெஸ்ட் பெங்கால் இது போன்ற மாநில தேர்தலில் இப்படி ஊகங்கள் வகுக்கிறாங்க அப்படின்றத குறித்து டெல்லி ராஜகோபாலன் சார் நம்மிடம் டெய்லி பேசிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில இன்னைக்கு மீண்டும் சார் வணக்கம் சார். நமஸ்காரம்பா. நமஸ்காரம். ஒரு புதியதாக ஒரு தகவல், ஒரு பிரேக்கிங் நியூஸ். விஜய் இப்ப நாமினேஷன் ஃபைல் பண்ண போறாரு. வி ஆர் ரெக்கார்டிங் அட் 12 o'clock or something. ஆனா அது டெல்லியில அதர்றதுங்க, டிக்கு அழுதுறது. எனக்கு குறைஞ்சது பிரணவ் ஒரு 5 ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஐபிஎஸ் ஆஃபீஸர், தோஸ் ஹூ ஆர் இன் அ சீனியர் பொசிஷன் டெல்லியில அவங்கெல்லாம் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, என்ன விஜய் வந்ததுனால நிலைமை மாறிடுச்சா? நாங்கெல்லாம் திருப்பி சென்னைக்கு வர முடியுமா? எனக்கு போஸ்டிங் கிடைக்குமா? அங்க ஏபிஎஸ் வந்துட்டாருன்னா நல்லா இருக்கும். இபிஎஸ் குரூப் ஆஃப் ஆபீசர்ஸ் சொல்றாங்க. அதே மாதிரி ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் எல்லாரும் சொல்றாங்க ஸ்டாலின் வந்து ஜெயிக்கிறது கஷ்டம், விஜய் வந்துட்டாரு அப்படிதான் சொல்லிட்டு. அங்கேருந்து தமிழ்நாட்டில இருந்து தேர்தலை ஒருங்கிணைப்பதற்காக பல முயற்சிகள் நடந்து கொண்டிருந்தாலும் குறைந்தது 30 முதல் 35 ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர்கள் தமிழ்நாட்டிலிருந்து கேடர்ல இருந்து டெல்லியில மிக உயர் பதவியில் பணிபுரிகிறார்கள். அந்த 20-25 பேர்ல எனக்கு ஒரு 10 பேர் நன்னா தெரியும், ரொம்ப நன்னா தெரியும். அவங்க எல்லாமே ஒரு கன்சர்ன்டா இருக்காங்க. இப்ப தமிழ்நாடு எலெக்ஷன் டெல்லியில வந்துருச்சு. அவங்களுக்கு வந்து ஒரு யார் ஜெயிப்பா யார் பேரும் அவங்களுடைய எதிர்காலம் அதை பொறுத்து தான் இருக்கு. சப்போஸ் ஸ்டாலின் தெரிஞ்சாருன்னா அது எப்படி ப்ரொபோசிஷன் எப்படி இருக்கும்? எடப்பாடி பழனிசாமி வந்துட்டாருன்னா அவருடைய ஆபீசர்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்க எல்லாம் எப்படி பண்ணுவாங்க? இது நடுவில் விஜயனுடைய பார்ட்டிசிபேஷன் எப்படி இருக்கும்? இதை தவிர அமித்ஷா எப்படி அப்ரோச் பண்ணுவாரு? புது கவர்னர் யாரு? ஏன்னா புது கவர்னர் வந்து இப்ப அஜய் பல்லான் தான் சொல்றாங்க. மணிப்பூருக்கு தான் கவர்னர் தான் அடுத்தது வரப்போறாரு. ஏன்னா இப்ப இருக்கிற அந்த கவர்னர் ஒரு ஸ்டாப் கேப் அரேஞ்ச்மெண்ட் தான். ஸோ இதெல்லாம் வச்சு பார்த்தோன்னா டெல்லி கிடுன்னு அதிர்றது. அதை தவிர தேர்தல் கமிஷனில் இருந்து எலெக்ஷன் எக்ஸ்ப்ளோசிவ் நியூஸ் ஆக என்று கேட்டால் டார்ச் சிம்பல், குக்கர் சிம்பல் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய பிரச்சனைல இருந்தது. இன்னைக்கு டிடிவி தினகரனுக்கு குக்கர் சிம்பலை பர்மனண்டா அலாட் பண்ணிட்டாங்க, ரூலை அமெண்ட் பண்ணிருக்காங்க. அது ஒரு பெரிய திருப்பம். கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கட்சி கூட சிம்பல் இல்லை. ஏன்னா ஆல் இண்டியா லெவலில் கேரளா ஒன்றுதான் இருக்காங்க, வெஸ்ட் பெங்கால் எல்லாம் ஒண்ணுமே இல்லை, அதர் ஸ்டேட்ஸ்ல ஒண்ணு இல்லை. தமிழ்நாட்டுல 2 MP இருந்ததுனால 1% மேல ஓட்டு போச்சுன்னா அந்த சேதர் சிம்மம், இந்த தீக்கதிர், அந்த கதிர், அந்த கத்தி அது போடுவது. ஆனா இதை தக்க வச்சிருக்காங்க. தினகரனுக்கு நல்ல லாபம். தினகரன் வழக்கறிஞர்கள் நன்றாக வாதாடி எலெக்ஷன் கமிஷன்ல அந்த சின்னத்தை பெற்றுக் கொடுத்தார்கள். ஒருவேளை 2021 தேர்தலில் அதிக வாக்கு, 2024 குறைந்த வாக்கு பண்ணதுனால ஒரு ஆக்ட் இருக்கு பிரணவ் சார். இப்போ பீகார்ல ரொம்பவே இளம் எம்எல்ஏ இருக்கக்கூடிய மைத்ரி தாக்கூர் அவர்கள் ரொம்பவே நல்லா பாடுவாங்க. அவங்க எம்எல்ஏ ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க நிறைய தமிழ் பாடலாம் பாடிருக்காங்க. இப்ப தமிழகத்துக்கு வந்து நிறைய மாவட்டங்கள்ல பாட இருக்கிறதா ஒரு செய்தி வந்திருக்கு. என்ன தகவல் சார்? ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ்ல இருக்கக்கூடிய 9ஆம் தேதியில இருந்து, ஏன்னா கேரளால முடிச்சுட்டு இங்க வரப்போறாங்க. 7ஆம் தேதி கேரளால முடிஞ்சிடும், 9ஆம் தேதி இங்க வரப்போறாங்க. வந்துட்டு ஏடிஎம்கே எடப்பாடி பழனிசாமி ஆதரவாக ஜெயலலிதா பாட்டு, எம்ஜிஆர் பாட்டெல்லாம் பாட போறாங்க. ஹிந்தி ஏரியாஸ் மதுரையில ஒரு இடத்துல மார்வாடி தான் நிறைய இருக்காங்க, அங்க போய் பேச போறாங்க. எங்கெங்க ஹிந்தி டாமினேஷன் இருக்கோ அங்கெல்லாம் பேச போறாங்க. சவுகார் பேட்டையில வருவாங்க. தயாநிதி மாறன் முதல்ல ஹிந்திக்காரனா கூட்டு வந்து ஹிந்தியிலே போஸ்டர் அடிச்சார் பாருங்க. தயாநிதி மாறன் உனக்கு ஞாபகம் இருக்கும்?
சோ அந்த மாதிரி இப்ப இந்த மைதிலி தாக்கூர் வந்தது இளம் வயது, 24 வயசு கூட இல்ல, ரொம்ப நல்ல சுறுசுறுப்பா இருக்காங்க. பீகார்ல எம்எல்ஏ. அந்த அவருடைய அந்த தெய்வீக பாட்டு போஜ்புரி என்று சொல்லக்கூடிய, பீகார்ல பேசுறதெல்லாம் ஹிந்தின்னு போஜ்புரின்னு பேரு. அதுல பாட்டு பாடுவாங்க, ஹனுமான் பக்தர், ராம்ஜி கே ஊப்பர், அது அந்த மாதிரிலாம் ஒரு பாட்டு பாடினதுனால பாப்புலர் ஆனாங்க. நல்ல வாய்ஸ் இருக்குது. இந்தியா ஹஸ் காட் டேலண்ட் என்ற ஒரு ப்ரோக்ராம்ல அந்த அம்மா பிரைஸ் வாங்கினாங்க. தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க. அது தமிழ்நாடு புதுசு இல்லை. அந்த அம்மாவை பார்த்துட்டேங்கன்னா ஒரு ஃபியூச்சர்ல சுஷ்மா சுவராஜ் மாதிரி, இந்திரா காந்தி மாதிரி, வசுந்தரா ராஜ சிந்தியா மாதிரி, உமா பாரதி மாதிரி எல்லாம் வருவாங்க இன்னொரு 10-15 வருஷத்துல. இதுதான் பாரதிய ஜனதா கட்சியில் ஒரு மாபெரும் திருப்பம். திமுக மாதிரி கிடையாது. திருப்பி அந்த நிதி, இந்த நிதி, உந்த நிதி, வராந்தி, வருந்த நிதி, போற நிதி, வருந்த இன்ப நிதி, எனக்கு நிதி, இருக்க போற நிதி, அந்த மாதிரி கிடையாது. இங்கன்னா ஒரு வரிசையா வந்து பாருங்க, ஜோரா இருக்கு. சோ அதுதான் சார். இப்ப மாணிக்கம் தாக்கூர் அவர்களுடைய நிலைமை என்ன சார் காங்கிரஸ்ல? அவர் திமுகவுக்கு எதிராக இருப்பதனால் திமுகவில் அழுத்தம் கொடுத்து மு.க. ஸ்டாலின் சிதம்பரத்துக்கிட்ட சொல்லி, சிதம்பரம் வந்து ராகுல் காந்தி கிட்ட சொன்னா அதெல்லாம் கொடுக்க முடியாது, கண்டினியூ எல்லாம் சொன்னாங்க. ஆனா காங்கிரஸ்குள்ளே குழப்பம் இருக்கு. இப்போ கிரீஷ் சோடங்கர், செல்வ பெருந்தகை அவங்க எல்லாம் கொடுத்த சீட்டை இவர் மறுக்கிறார். இவங்க தன்னுக்கு ஆளு வேணுங்கிறாரு. மாணிக் தாக்கூர் போர்க்குடி வைத்திருக்கிறார், வரவேற்கத்தக்கது. மாணிக் தாக்கூருக்கு இருக்கக்கூடிய வட இந்தியாவில் தொலைக்காட்சி, பத்திரிகையாளர்கள் மற்றும் தலைவர்களிடையே மாபெரும் திருப்பம் இருக்கிறது. அவருக்கு ஒரு பலத்த கொறடாவா இருக்கிறார். 99 எம்பிக்கு அவர் கொறடாவா இருக்கார். ராகுல் காந்திக்கு மிக மிக கிட்டக. ரைட் ஐ லெப்ட் ஐ ஆஃப் ராகுல் காந்தி, ஜோதிமணி இவங்க எல்லாம் இருக்காங்க. சிதம்பரத்தினுடைய ஸ்டாக் டவுன் ஆயிடுச்சுங்க. திரவிடியன் ஸ்டாக்கோட சேர்ந்துட்டதுனால சிதம்பரம் ஸ்டாக் டவுன். அதை தவிர மிக முக்கியமான செய்தியை பேச்சு தமிழா பேசி நேயர்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். இந்த எல்பிஜி சிலிண்டர் சமாதானத்தால் எப்படி கொரோனா சமயத்துல எல்லா மைக்ரண்ட் லேபர், புலம் பெரும் தொழிலாளிகள் 3 லட்சம் பேர் திருப்பூர், கோயம்புத்தூர்ல இருந்து அவன் ஜார்க்கண்ட், ராஜஸ்தான், வெஸ்ட் பெங்கால், சிக்கிம் அவெல்லாம் கிளம்பிட்டாங்க. இது தமிழ்நாட்டில் ஒரு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய செட்பேக். அதை பற்றி இந்த தேர்தலில் ஒரு பெரிய பாலிசி டிசிஷன், கொள்கை அளவில் எடுக்க இருக்காங்க. இந்த தொழிலாளர்கள்லாம் திருப்பி அங்கிருந்து கோயம்புத்தூருக்கு போக வேண்டும். ஏன்னா இது வந்து ரூரல் எக்கானமியில ஒரு பெரிய பாதகத்தை ஏற்படுத்தும். அவங்க சம்பளம் கிடையாது, அங்க வீட்டுல போய் தண்ணி அடிப்பாங்க, டாஸ்மாக்ல இருந்து சாராயத்தை வாங்கிட்டு போவாங்க, ட்ரக் இருக்கும். ஸோ இதெல்லாம் தடுப்பதற்காக தேர்தல் சமயத்தில் இது வந்தது. ஒரு திமுகவிற்கும் சரி, அதிமுகவிற்கும் சரி, விஜய்க்கும் சரி இது ஒரு சவாலாக இருக்கும் என்று தான் டெல்லியில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் என்னிடம் சொல்லுகிறார்கள். சோ அதை பொறுத்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய டேர்ன் ஆஃப் ஈவெண்ட் இருக்கு நீரவ். அது சொன்னாலும் பிரணவ் டேர்னிங் பாயிண்ட் தான் நான் நினைக்கிறேன். இது நடுவுல நான் கேள்விப்படுறேன், எடப்பாடி பழனிசாமி கிட்ட வாஜ்பாயும் கருணாநிதி அவர்களும் முரசொலி மாறன் இருக்கக்கூடிய புகைப்படங்கள் நிறைய கலெக்ட் பண்ணிருக்காங்க டெல்லியில வந்து. ஏன்னா இப்போ உங்க எடப்பாடி பழனிசாமி வந்து ஸ்டாலின் சங்கிங்கிறாரு. ஆனா இதே சங்கி, இதே மு.க. ஸ்டாலின் பிரதமருடன் புகைப்படம் எடுத்ததற்கு பயந்தாரே தவிர அந்த புகைப்படத்திற்கு பெரிய ஆதரவு வந்தாலும் எடப்பாடி பழனிசாமி எல்லா இடத்தையும் காமிச்சிட்டு போறாரு. கலைஞரும் வாஜ்பாயும் ஒன்னா இருந்தாங்க. அப்ப என்ன கருணாநிதி சங்கி இல்லையா, மு.க. ஸ்டாலின் சங்கி இல்லையா, உதயநிதி ஸ்டாலின் சங்கி இல்லையா என்று. டெல்லியில் இருக்கக்கூடிய அதிமுகவுடைய பெரிய அலுவலகம் இருக்கிறது டெல்லியில் சாக்கேத் என்ற இடத்தில். அங்கு இருக்கக்கூடிய 2 அதிகாரிகள் நேராக சொல்லுகிறார்கள் தங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன என்று கேட்டால், பல புகைப்படங்களை டெல்லியிலிருந்து பாஜக அலுவலகத்திலிருந்து எடுத்து தமிழகத்துக்கு அனுப்ப இருக்கிறார்கள். இது மூலமாக திமுகவின் எதிர் பிரச்சாரத்தை கையாளலாம் என்று நினைக்கிறார்கள். சார், இப்போ எலெக்ஷன் கமிஷன் பார்த்தோம்னா வெஸ்ட் பெங்கால்ல நிறைய அதிரடியான நடவடிக்கைகள் எடுத்திருந்தாங்க. ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம்னா சீஃப் செக்ரட்டரில இருந்து நிறைய பொசிஷன்ல இருக்கக்கூடிய அதிகாரிகளை மாத்திருந்தாங்க. நம்ம இந்த எலெக்ஷன் எக்ஸ்க்ளூசிவ் ஆரம்பிச்சப்ப ஃபர்ஸ்ட் ஷோல அதை பத்தி பேசியிருந்தோம். இப்ப 400க்கும் மேற்பட்ட அதிகாரிகளை மாத்திருக்காங்க அப்படின்ற செய்திகள் இருக்கு. மற்ற மாநிலங்களையும் பண்ணிருக்காங்க. தமிழகத்துல இந்த மாதிரி ஏதாவது செய்யிருக்காங்களா சார்? ஏன் தமிழகத்தில் தயங்குகிறார்கள் எலெக்ஷன் கமிஷனர்? அர்ச்சனா பட்நாயக் என்ன திமுகவுடைய ஏஜென்டா அல்லது ஞானேஸ்வர் திமுகவுடைய ஏஜென்டா? எஸ்ஐஆரை பற்றி காரணம் என்ன என்று கேட்டால், எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை தமிழ்நாட்டில் நன்றாக செய்து கொடுத்த மு.க. ஸ்டாலினுக்கு நன்றி கொடுக்கக்கூடிய அளவிற்கு ஞானேஸ்வர் சொல்றாரு. ஆனா ராகுல் காந்தி வந்து ஓட்டு சோரினாரு. இப்ப எங்க ஓட்டு சோரி ஆகுது? எதற்காக அங்க எலெக்ஷன் கமிஷன் இந்த டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸை போடல? ஒன்னும் குற்றம் சொல்லிக்கலாம் ஸ்டாலின் மீது. ஆனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 350-400 ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர்கள் அந்த ஒரு குழாம் கண்டிப்பாக திமுகவிற்கு வேலை செய்கிறது என்று இருக்கிறது. ஆனால் அமித்ஷாவும் ஸ்டாலினும் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி இதை பத்தி கண்டுக்காத இருக்காங்க.
அதைத்தான் விஜய் பிளாக் பண்றாரு. தி இஷ்யூஸ் தட் ஒரு பெரிய மேஜர் கொள்கையை எதிர்பார்க்க பேசுறாரு. இது ஒரு விசித்திரமா இருக்குங்க. 83 ஆபீசர் பண்ணிருக்காங்க. தமிழ்நாட்டுல ஒரு டிஎஸ்பி எஸ்பி தான் மாத்திருக்காங்க, டிஜிபி போடவே இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதிகாரிகள்லாம் ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் வச்சாங்களே கரூர் சம்பவத்துக்கு பிறகு, திமுகவிற்கு ஜால்ரா அடித்தாங்களே அந்த டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் ஏங்க அவர் மாத்தல? எலெக்ஷன் கமிஷன் செய்வது தவறு. இதை பற்றி எலெக்ஷன் கமிஷனுக்கு அதனுடைய நினைவு கவனத்திற்கு கண்டிப்பாக பாஜக எடுத்து சொல்லணும். அண்ணாமலை should take it up. அண்ணாமலை should write to election commissioner and நைனா நாகேந்திரன் should also speak about it. ஏன் தெரியுமோ, தமிழ்நாட்டில் இந்த எலெக்ஷன் அர்ச்சனா பட்நாயக்க முதல்ல எடுக்கணுங்க. அந்த அம்மா திமுக கிடைச்ச எல்லாரும் மாதிரி ஃபங்க்ஷன் பண்றாங்க. சார், இப்ப அண்ணாமலை அவர்களுடைய பேர் சொல்லிருக்கீங்க. இப்ப அண்ணாமலை அவர்களுக்கும் வானதி சீனிவாசன் அவர்களுக்கும் ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கதா ஒரு தகவல் வந்துட்டே இருக்கு. அண்ணாமலை அவர்கள் கோவை நார்த் தொகுதி கேட்டு இருக்காங்க, கோவை வடக்கு தொகுதி கேட்டு இருக்காங்க. அந்த தொகுதியை தான் வானதி சீனிவாசன் அவர்களும் கேட்கறாங்க. அதனால ஒரு இழுபறி போயிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு செய்திகள் வந்துட்டு இருக்கு. என்ன சார் அதோட பின்னணி? அது டெல்லியில் இன்று பாரதிய ஜனதா கட்சியுடைய தேசிய பார்லிமெண்டரி போர்டு மீட் பண்ண போது இந்த ட்ரம்ப்னுடைய வார்னால கொஞ்சம் டிலே பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு ட்ரம்ப் காலையில பெரிய அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காரு. அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணதுக்காக அமித்ஷா இன்னைக்கு பார்லிமெண்ட்லயும் சரி பிரைம் மினிஸ்டர் பிஸியா இருக்கிறதுனால இந்த தமிழ்நாடு எலெக்ஷன் டீடைல்ஸ் கொஞ்சம் டிலே ஆகுது. எது இருப்பினும் கூடிய விரைவில் அது வந்துவிடும். தமிழகத்தில் இருந்து மிஸ்டர் பியூஷ் கோயல் கொண்டு வந்த லிஸ்ட்ல வானதி சீனிவாசன் பெயரும் இருக்கிறது, அண்ணாமலை பெயரும் இருக்கிறது. இனிமேல் சென்ட்ரல் பார்லிமெண்டரி போர்டு என்ன டிசைட் பண்றாங்களோ அதுதான் ஃபைனலா இருக்கும். இந்த சென்ட்ரல் பார்லிமெண்டரி போர்ட்லயும் வானதி சீனிவாசன் அவர்கள் இருக்காங்களா சார்? அதனால என்ன தப்ப? பிரைம் மினிஸ்டர் இருக்காரு, பிரைம் மினிஸ்டர் எப்படி வாரணாசி கிளியர் பண்ணிட்டாரு. அமித்ஷா இருக்காரு, அமித்ஷா எப்படி காந்தி நகர் கிளியர் பண்ணிட்டாரு. அது அந்த என்ன ஒரு பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு ஒரு புதிய தகவலை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். இப்ப வானதி சீனிவாசன் தமிழ்நாடு டிஸ்கஸ் பண்றாங்கன்னா கோயம்புத்தூர் நம்ம எழுந்து போயிடுவாங்க அந்த கூட்டத்தை, அப்புறம் வருவாங்க உள்ள. ஆக மொத்தம் இது ஒரு நியதி தான் இருக்கிறது, ஒன்னும் புதுசு. நான் இதே கேள்வியை அருண் ஜேட்லி கிட்ட கேட்டிருக்கேன், சுஷ்மா ஸ்வராஜ் கிட்ட கேட்டிருக்கேன். அருண் ஜேட்லிக்கு அமித்ஷா வந்த போது அவரே உட்கார்ந்தாரு அதுல அது மீட்டிங்ல. அப்போ என்ன பண்ண சொன்னார், எங்கிட்ட சொன்னது என்னன்னா எல்லா கான்ஸ்டிட்யூன்சி வந்துருச்சு, அடுத்தது அமிர்த்சார் என்று சொன்னோன்னே ஒரு வித் யுவர் பர்மிஷன் ஐ டேக் லீவ்னு சொல்லிட்டு எழுந்து போயிட்டாரு. அது மாதிரி வானதி சீனிவாசன் அந்த கூட்டத்தை அந்த கோயம்புத்தூர் முடிச்சுட்டு அரவக்குறிச்சி வேற ஏதாவது சொன்னாங்க அந்த உடனே வந்துருவாங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு வெளில போவாங்க, முடிச்சு டிசைட் பண்ற மட்டும். சார், இப்ப நம்ம நேத்துக்கு ஆசாம், அதுக்கு முன்னாடி முந்தின வெஸ்ட் பெங்கால் பத்தி சொல்லிருந்தீங்க. இப்ப கேரளா சட்டமன்ற தேர்தலை குறித்து ஒரு சின்ன தகவல் சார் எங்களுக்காக. வரக்கூடிய நேரத்தை பார்த்தால் கண்டிப்பாக காங்கிரசிற்கு பெரும் அளவு உற்சாகம் இருக்கிறது, ஊழியர்களிடையே கேடர்ஸ் கிட்ட எல்லாமே. ஆனால் பாஜகவும் நன்றாக செய்து கொண்டிருக்கிறது, சிபிஎம்மும் நல்ல டைட் ஃபைட் கொடுக்குறாங்க. இதுல T20 ஒரு புது பார்ட்டி வந்திருக்குதுங்க. அந்த பார்ட்டி பாஜகவோட சேர்ந்து இருக்கு. இதை தவிர ரமேஷ் சென்னித்தலா எனக்கு மிக நெருங்கிய நண்பர், ஆப்த நண்பர். அவர் முதலமைச்சராக வேண்டும் என்று துடிதுடிக்கிறார். ஆனால் ராகுல் காந்தி கேசி வேணுகோபாலை பற்றி தான் முதலமைச்சராக்க வேண்டும் என்று இருக்கிறார்கள். ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒரு தொண்டர் எப்படி கோல்டு ஸ்மக்லிங்ல ஒன்னும் வாய் திறக்காம இருக்காங்க. தே ஆர் ஆல்சோ இன்வால்வ் இன் திஸ் சொல்றது பார்த்தா கோல்டு ஸ்மக்லிங் ஒரு பெரிய டாபிக்கா இருக்குதுங்க கேரளால. இன்னும் 3-4 நாட்களுக்குள்ள அந்த தேர்தல் பிரச்சாரம் முடிந்துவிடும். 7ஆம் தேதி முடிந்துவிடும். கேரளாவில் இருக்கக்கூடிய 140 தொகுதிகளுக்கு ஒரு எம்எல்ஏக்கெல்லாம் வர ஆரம்பிச்சிருவாங்க. ஃபைனலி ராகுல் காந்தி கேரளாவில் இருக்கிறதுனாலதான் தமிழ்நாட்டுக்கு வரலன்ற ஒரு பொய் பிரச்சாரத்தை சொல்றாங்க. இன்னைக்கு அவர் அசாம் போயிருக்காரு ராகுல் காந்தி சிபிஎம் எதுக்குறாரு. ஆனா தமிழ்நாட்டில் சிபிஎம் சப்போர்ட் பண்ணணும்னு காங்கிரஸ்காரங்க ஒரு தவறான தகவல்களை சொல்லுகிறார்கள். ராகுல் காந்தி ஏன் தமிழகம் வரவில்லை, கேரளாவில் 3-4 முறை செத்து பேர செய்தாலும் என்றால் ராகுல் காந்திக்கும் ஸ்டாலினுக்கும் இடையே ஒரு கருத்து வேறுபாடு வந்து விட்டது. மன தாங்கல்கள் இருக்கிறது, மோதல்கள் இருக்கிறது, கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. அதற்கு முக்கிய காரணம் சிதம்பரம் சோனியா காந்தியிடம் ஸ்டாலினை பேச வைத்தது ராகுல் காந்திக்கு மிக கோபம். அதனுடைய கோபத்தினுடைய எல்லையில் தான் மாணிக் தாக்கூர் போன்றவர்கள் எல்லாம் கூட கேரளா எலெக்ஷனுக்கு போகாத தமிழ்நாட்டிலே காத்துட்டு இருக்காங்க. ஜோதிமணி அம்மையார் கூட கேரளாவுக்கு போகாத இருக்காங்க. இதெல்லாம் ராகுல் காந்தியினுடைய அறிவியலை மீறியா தெரியல. நேற்று மாணிக் தாக்கூர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தது ராகுல் காந்தியுடைய அனுமதியுடன் தான் செய்தார் என்று சொல்லுகிறார்கள். ஆக மொத்தம் கேரளா காங்கிரஸ் பக்கம் போகிறது. அங்க இருக்கக்கூடிய பாஜகவும் நன்றாக ஜெயிக்கிறது. பாஜகவுக்கு 5 எம்எல்ஏ வந்துருங்கிறாங்க. காங்கிரஸ் will have a full majority சொல்றாங்க. சிபிஎம்க்கு ஒரு 25-30 அதிகம் சொல்றாங்க. அதை தவிர வேறு சிறப்பு செய்தியாக சொல்லி நான் இதை முடித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். என் ரங்கசுவாமி அவர்கள் புதுச்சேரி முதலமைச்சர், டென்னிஸ் விளையாடுறாங்க இந்த வயசுலயும். அது வட இந்தியா பத்திரிகைகளிலும் வட இந்திய தொலைக்காட்சிகளும் பிரபலமாகி விட்டது. புதுச்சேரியினுடைய முதலமைச்சர்
அதுக்கு ஏத்த மாதிரி ஹரீஷ் ராவத் என்று சொல்லக்கூடிய உத்தராகண்ட்ல இருக்கக்கூடிய காங்கிரஸ்காரரும் டென்னிஸ் விளையாடுறாரு. அது தவிர இந்த டென்னிஸுடைய லியாண்டர் பேஸ் அவர் பாஜக சேர்ந்திருக்காரு. ஆக மொத்தம் தமிழக தேர்தலுக்கும் தமிழ்நாட்டிற்கும் டென்னிஸ் ஒரு இணக்கமாக இருக்கிறது. பிளஸ் போக போக நார்த் இந்தியால அந்த ஹரீஷ் ராவத் ரிசைன் பண்ணான்னு சொன்ன பாருங்க, அவங்க எல்லாம் ரொம்ப அஜிடேட்டடா இருக்காங்க. அடுத்த வருஷம் உத்தராகண்ட்ல எலெக்ஷன் வரப்போகுதுங்க. ஹரீஷ் ராவத் வந்து டாப் லீடரா இருந்தாருங்க. அவங்க ராகுல் காந்தி கண்டுக்கல. அவர் வயசு 78 ஆயிடுச்சு. அதனால பழைய ஆளுங்கெல்லாம் தூக்கி போட்டுறாரு. உதாரணத்திற்கு தமிழகத்தில் யாருக்குமே தெரியாத கூகுள்ல சர்ச் பண்ண வேண்டிய தேட வேண்டிய அளவிற்கு அந்த கிறிஸ்டோபர் திலக் அவர் ராஜ்யசபா போட்டாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலும் கொண்டு வர இருக்கிறார் ராகுல் காந்தி. உத்தராகண்டிலும் அந்த டென்னிஸ் விளையாடக்கூடிய ஹரீஷ் ராவத்தை எடுத்துவிட்டு இளம் தலைமையை போட வேண்டும் என்று ராகுல் காந்தி நினைக்கிறார் உத்தராகண்ட் காங்கிரஸ் தலைவராக. இதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா டென்னிஸ் பாலிடிக்ஸ் தமிழ்நாடு என்று சொன்னால் தமிழ்நாட்டிலும் இந்த டென்னிஸுடைய அதிகாரம் வந்து விட்டது என்பதைத்தான் நான் குறிப்பிட ஆசைப்படுகிறேன். கண்டிப்பா சார். சார், இன்னைக்கு எங்களோட நினைஞ்சு நிறைய விஷயங்களை குறித்து சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம் சார். நன்றி. தேங்க்யூ.